ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரிஷப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஏப்ரல் 1 புதன்கிழமை. 5ஆம் வீட்டுல சந்திரன் போறாரு. உத்தர நட்சத்திரத்துல மாலை 4:17 வரைக்கும் சூரியனை போல இன்றைய நாள் பலனை தருகிறார். சூரியன் நமக்கு லாபஸ்தானத்துல புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தனலாபங்கள், உறவுகள் சார்ந்த மகிழ்வு, உறவுகள் சார்ந்த நன்மைகள், எதிர்பார்ப்புகள், சந்தோஷம் பூர்த்தி அடைதல் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. மாலை 4:17 மேல அஸ்த நட்சத்திரம் வர்றதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏனென்றால் நமக்கு மன மகிழ்ச்சி, மனோகாரகன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சந்திரன் போறது நல்ல ஒரு அமைப்பு. ஏதாவது புது முயற்சிகள், புது தகவல் தொடர்புகள், ஐடி லைன்ல இருக்கவங்க, கலைத்துறையில இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க் பணிகள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையிலும் சுபகாரியங்களுக்கு அனைத்து விதமான மகிழ்ச்சிக்கும் நன்மை தரும். ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் மாலை 5:38 முடிவடைந்து அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 10ஆம் இடத்துல செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால 5ஆம் இடம் 10ஆம் இடம் என்ற வகையில நம்முடைய திறமைகள், தனித்துவமான கலை திறமைகள் மற்றும் நமக்கு இப்ப மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், அரசியல் செல்வாக்கு, இது சார்ந்த வகையில மிக மிக நன்மை தரும். நமக்கு அந்தஸ்து கௌரவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு செவ்வாய் தருகிறார். இந்த செவ்வாய் குருவை போல செயல்படுகிறதுனால, குரு தனஸ்தானத்துல இருக்கிறதுனால 2ஆம் அதிபதியான புதனும் அங்கே செவ்வாயோட சேர்ந்து குரு நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த அமைப்பு தொழில் பலத்துக்கு மிக மிக நன்மை. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்க, மருத்துவத்துறையில இருக்கவங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ல இருக்கவங்க, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கும் பணம் சேர்க்கை தரக்கூடிய அருமையான நாளாக அமைகிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் 7 மணி இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. இன்றைக்கு துலா ராசியில சந்திரன் மாறிடுவார். 5ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல மாறிடுவார். இருந்த போதிலும் நேற்றைய அந்த செவ்வாயின் பலன் அந்த பணவரவு, தொழில் பலத்தை கண்டிப்பாக தருவார். இரவு 7:24 முதல் சுவாதி நட்சத்திரம், ராகுவினுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. பதவி, புகழ், அந்தஸ்து, ப்ரொமோஷன், அனைத்து விதமான தொழில் பலத்தையும் தரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். அதனால ராகு என்றாலே பிரம்மாண்டம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பலத்தை இன்றைக்கு தருவார். அது மட்டுமல்ல, மகரம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டின் பலனையும் சேர்த்து தருவார். அதனால என்ன ஆகும்னா, இந்த 9ஆம் வீடு என்பது மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் அல்லது தீர்த்த யாத்திரை, ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஸ்தல யாத்திரை போறது, இது மாதிரியான விஷயங்கள் நன்றாகும். ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:34 வரை இந்த சுவாதி நட்சத்திரம், அதற்கு மேலே விசாக நட்சத்திரம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி நள்ளிரவு வரை இருக்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம குருவனுடைய பலனை அனுபவிக்க போகிறோம். குரு தனஸ்தானத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலேயும் இருக்கின்ற காரணத்தினால மிக மிக நன்மை. தனலாபங்கள் உண்டு, பேச்சினால வரவு உண்டு, அனைத்து விதமான தொழில் பலம், உத்தியோக பலம், பெருமைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம். 7ஆம் வீட்டுல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு. 11ஆம் வீட்டுல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் இருக்காரு, சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. சுப காரியங்கள், திருமணம் போன்ற முன்னெடுப்புகள் இதெல்லாம் சுபிட்சமாக நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளால மகிழ்ச்சி, வளர்ச்சி, கூட பிறந்தவர்களுக்கும் உண்டான அனுசரணைகள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். தாயாருக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.
விவசாயம் போன்ற நீர்படு பொருட்கள், தொழில்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடக்கும் நல்ல நாள். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் புதனை போல செயல்படுகிறார். இந்த புதன் நமக்கு 10ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்துல புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் 12:45 மேல கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து பலன் தருகிறார்கள். அப்ப இது ஒரு வகையில கஸ்டமர்னால வரக்கூடிய நன்மைகள், பார்ட்னர்ஸ்னால வரக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் ஒரு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. புதிதான ஒரு வழித்தடங்கள் உருவாகி நம்மை ஒரு தொழில் பலத்தை நமக்கு காண்பிக்கும். ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம். இப்போதுதான் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டில் சந்திரன் போறார். 8ஆம் வீட்டில் சந்திரன் போறது லக்னத்துக்கு 8ல் போறது தான் உண்மையான சந்திராஷ்டம். அதுவும் கேதுனுடைய நட்சத்திரத்துல போறாரு. அந்த கேது கூட 4ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், சந்திரனுடைய அந்தரத்துல இருக்கிறதுனால வாகனங்களில் பிரயாணம், இரவு நேர பயணங்கள், இரவு நேரம் விழித்திருத்தல், வெளியிடங்களில் சாப்பிடுதல் மற்றும் பொருள்களை கவனக்குறைவாக கையாளுதல் மற்றும் வீட்டில் உள்ள பொருள்கள் பழுதாகுதல், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதே மாதிரி வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஈகோனால பேச்சுகளில் பிரச்சனைகள் அதிகமாகி அது நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கக்கூடும். அதனால 8ஆம் இடத்தில் சந்திரன் நம்மளுடைய மனசை நாம் ஸ்பிரிச்சுவலா வழிபாடுகளில் செலுத்திக்கிட்டு ரிலாக்ஸ் உங்களுக்கு எதில் கிடைக்குதோ அதில் ரிலாக்ஸை தேடிக்கிட்டு தனிமையை தேடிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. இந்த நேரத்தில் ரெகுலர் ஒர்க்குக்கு ஒன்றுமே பாதகம் இருக்காது. இந்த மூல நட்சத்திரம் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 4, 8, 12 அப்படிங்கிறது நமக்கு ஆகாத ஸ்தானம். இப்போ 4ல் கேது 8ல் சந்திரனுங்கிறது கவனத்தில் கொள்ளணும். ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் 8:47 தொடங்குகிறது. இப்பவும் நமக்கு லக்னத்தில் 8ல் சந்திரன்கிறது அஷ்டமம் தான், அதாவது சந்திராஷ்டமம். சந்திரன் லக்னத்திற்கு 8ல் இருக்கார். சந்திரன் உங்களுடைய ராசி பலனை பார்க்காதீங்க, லக்ன பலனை பார்க்குங்க. இப்ப இன்றைய பலனை தருவது யாரு அப்படின்னா சுக்கிரன் கிரகம். இப்ப சுக்கிரன் எங்க இருக்காரு? 12ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப பாருங்க, முதல் நாள் கேது நட்சத்திரம் அதுவும் 4, 8 காமிச்சது. இப்ப சுக்கிரன் நட்சத்திரம் பூராடம் பரணி மூலமாக 8, 12 காமிக்குது. இப்ப லக்னத்துக்கு 8, 12ங்கிறது கெட்ட ஸ்தானம். அதனால புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், பொருள் செலவுகளிலையும் கையாளுவதில் பத்திரமாக இருக்கணும். கவனக்குறைவாக விரயங்கள் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம ஒரு செலவு செய்ய போனா அது ரெட்டிப்பா பல மடங்கு செலவுகளை எடுத்து விட்டுரும். அதனால வீண் விரயத்தை தவிர்ப்பதற்கு இன்றைக்கு நாம புது முயற்சிகளை தவிர்க்கணும். ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த போராடம் என்பது நண்பகல் 11:27 முடிஞ்சு அதுக்கப்புறம் உத்திராடம் தொடங்குகிறது. உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசி, அதுக்கப்புறம் மகர ராசி. அதனால மத்தியானம் வரைக்கும் தான் அந்த 8ல் சந்திரன் இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவினிங் 6:03 9க்கு போயிடுவார். ஸோ எப்படி இருந்தாலும் இன்றைய பலன் லாபத்தில் இருக்கிற சூரியன் தர்றதுனால, புதன் நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு மத்தியமமான பலன்கள் நடைபெறும். எதுவும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த வகையிலையும் நம்மளுடைய முயற்சிகள் நன்மை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் ஜெய் எம் எஸ். நன்றி, வணக்கம்.